வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நமது நாட்டின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்று இராமாயணம். அதனை கவி சக்கரவர்த்தி கம்பர் தமிழ் மொழியில் கவிதை சொற்களைக் கொண்டு அருமையான காவியமாக நமக்கு அளித்தார். அத்தகையான அருமையான ராமனின் கதையை கூறும் இராமாயணத்தை உரைநடையாக இந்த ஒலி புஸ்தகம் மூலம் கேட்டு நாம் இன்பம் பெறுவோம். உங்களுக்கான இன்றைய காணொளியில் கம்பராமாயணம் பகுதி 1. மானுடத்தின் வெற்றியை உலகுக்கு உணர்த்திய முதல் தெய்வ மகன் ராமன். அவன் அவதரித்த அழகிய திருநாடு கோசல நாடு. அது பழம்பெருமை மிக்கது. அதை சத்தியவிரதன் ஆகிய தசரதன் என்ற சக்கரவர்த்தி பெருமையோடு ஆண்டு வந்தான். அவன் உதித்த குலம் சூரிய குலம் என்பர். மக்களை நன்னெறிப்படுத்த நீதி நெறிகளை வகுத்துக் கொடுத்த மனு என்பவனும் இக்குலத்தில் பிறந்தவனே. மழை வளம் குன்றி மண் வளம் குறைந்த மகிதலத்துக்கு விண்ணுலகினின்று கங்கையை வரவழைத்த பகீரதனும் இக்குலத்தில் தோன்றியவனே. அரிதின் முயன்று ஆற்றும் செயலுக்கு பகீரத பிரயத்தனம் என்ற தொடர் இன்றும் வழங்குகிறது. இச்சுவாகு என்ற அரசனின் மெச்சத்தக்க புகழ் இன்றும் பேசப்படுகிறது. அவனால் இக்குலம் இச்சுவாகு குலம் என்று உலகம் போற்றுகிறது. காகுத்தன் என்பவன் தேவர்களின் ஆகுலங்களை தீர்த்தவன். அவர்கள் குறை கேட்டு அசுரர்களோடு போராடி அவர்கள் வாழ்வை மலரச் செய்தவன். பெருமை மிக்க இக்குலத்தில் பிறந்ததால் இவனை காகுத்தன் என்றும் அழைத்தனர். ரகு என்ற அரசனும் இக்குலத்திற்கு பெருமை சேர்த்தவர்களுள் ஒருவன். அதனால் ராமனை ரகுராமன் என்றும் ரகுகுல திலகன் என்றும் அழைத்து வந்தனர். நீதியும் நேர்மையும் வீரமும் பேராற்றலும் மிக்க மன்னர் ராமனின் குல முதல்வர்களாய் திகழ்ந்தனர். ராமன் பிறந்ததால் இக்குலமும் உயர்வு பெற்றது. இக்குலத்தின் பெருமையால் ராமனும் உயர்வு பெற்றான். மழை வளம் கறந்தால் நாட்டின் வளம் மறைந்துவிடும். கோசல நாட்டில் பருவ மழை தவறாது பெய்தது. வெள்ளி பனிமலை மீது உலவிய கரிய மேகங்கள் அள்ளி பொழிந்த மழை நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்தது. அது சரயூ நதியாக பாய்ந்தது. சரயூ நதி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் 5 வகை நிலங்களில் பாய்ந்தது. அந்நாட்டை வளப்படுத்தியது. மலை கற்களிடையே தோன்றி வெள்ளம் காணாராய் பெருகி பாய்ந்து குளம், கூட்டை, ஏரி, கால்வாய்களில் பரவி வயல்களையும் சோலைகளையும் பசுமையுறச் செய்தது. மூலப்பொருள் ஒன்று எனினும் ஞாலம் அதை பல்வேறு பெயர்களைக் கொண்டு அழைக்கிறது. அதேபோல் கடல் நீர், மேகம், மழை, அருவி, வெள்ளம், வாய்க்கால், ஏரி, குளம், ஆறு, தடாகம் என்னும் பல வடிவங்களைக் கொண்டு விளங்கியது. ஏட்டையும் தொடுவது தீமை என்று கூறி நாட்டை கெடுத்தவர்கள் அக்காலத்தில் இல்லை. பெண் கல்வி நாட்டு முன்னேற்றத்திற்கு நலம் விளைவிக்கும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தனர். கலைமகளும் திருமகளும் அவர்களை அடைந்து குழுவீற்றிருந்தனர். கற்ற இப்பெண்களால் உற்றநல் அறங்கள் சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தன. இவர்கள் வறியவர்க்கு இல்லை எண்ணாமல் வாரி வழங்கினர். விருந்தினர் வந்தால் விழைந்து வரவேற்றனர். இன்முகம் காட்டி நல்லுரை பேசி உணவும் உரையுளும் தந்து சிறப்பு செய்தனர். மாதரார் தம் செயலால் மாட்சிமிக்க அறங்கள் தழைத்து ஓங்கின. அன்ன சத்திரங்கள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டன. அங்கே சோறு வடித்த கஞ்சி ஆறு போல பெருகியது. அது கால்வாய்களாக கிளைத்து சோலைகளிலும் வயல் நிலங்களிலும் பாய்ந்து வளம் பெருகியது. தேர் ஓடுவதால் தெருக்களில் துகள் கிளம்பியது. யானையின் மதநீர் பட்டு அது தெருவினை சேறு ஆக்கியது. அதில் யானைகள் வழுக்கி விழுந்தன. மகளிர் கூழை எறிந்து கோழி எறியும் செல்வ வாழ்க்கையை பெற்றிருந்தனர். மருத நிலத்துச் சோலைகளில் மயில்கள் தோகை விரித்து ஆடின. குயில்கள் கூவின. தாமரை முகைகள் விளக்குகள் போல் ஒளி வீசின. முகில்கள் இடித்து முழவாக ஒலி செய்தன. நீர் அலைகள் அழகிய திரைச்சீலைகள் ஆயின. இவ்வாறு மருத நிலம் நாட்டிய அரங்காக பொலிவு பெற்று அழகு செய்தது. அன்னப்பறவைகள் தாமரை மலர்களை அடைந்து துயில் கொண்டன. தம் அருகே தம் இளங்குஞ்சுகளை உறங்கச் செய்தன. நாற்று நடும் வயல்கள் வளம் காட்டின. நெற்பயிர்கள் செழித்தன.
அரங்குகளில் அறிவையர் ஆடலும் பாடலும் நிகழ்த்தினர். யாழும் குழலும் இணைந்து இசை அரங்குகளில் இனிமை கூட்டின. சதங்கை ஒலிகள் பதங்களுடன் சேர்ந்து நாட்டிய நங்கையருக்கு நளினம் சேர்த்தன. மற்றையோர் இசை பொழிவித்து இறைவனை வேண்டுதலும் உண்டு. நாட்டின் தலைநகர் அயோத்தி என்னும் மாநகர் ஆகும்.